முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலிகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலிகளை கணக்கெடுக்கும் பணி 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டிற்கான 2வது கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கணக்கெடுக்கும் பணியில் 36 குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் தலா ஒரு வனத்துறை ஊழியர், வேட்டை தடுப்பு காவலர், வனக்கல்லூரி மாணவர் என 3 பேர் இடம்பெற்றுள்ளனர். கணக்கெடுப்பு பணி முடிந்ததும் அனைத்து குழுவினரும் முதுமலை புலிகள் காப்பக வனத்துறை அதிகாரிகளிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். ஹெர்பிவோரஸோட பெல்லட்டை எங்கெங்கே இருக்குது அதை கவுண்டிங்கு அதெல்லாமே இந்த 8 நாளில் நடக்கும். 8 டேஸ் சர்வே இதுதான் டோட்டலாக பண்ணுறது. இது முடித்த பிறகு நமக்கு அதுக்கு அடுத்து தான் கேமரா ட்ராப்பிங். அந்த 45 டேஸ் அது செய்ய போகிறது. அது 2 சென்சஸ்னால் செய்கிறோம். ஒரு டைகர் ரிசர்வ் இன்டீரியரோ பாதியாக பிரித்து முதல் 45 டேஸோ முதல் ஏரியா கவர் பண்ணுறோம். ரிமைனிங் 45 டேஸில் மீதி இருக்க ஏரியா கவர் பண்ணுவோம். எப்படி நாங்கள் அதை சென்சஸில் நோட் பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்ட் சைன், இன்டைரக்ட் சைன்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டைகர் அதெல்லாம் நாங்கள் டேரெக்டாக பார்த்தோன்னா அதை அப்படியே நோட் பண்ணுவோம். இல்லை இன்டைரக்ட்னு பார்த்தோன்னா அதோட ஃபுட் பிரிண்ட்ஸு, அதோட கிளா மார்க்கிங், அப்புறம் அதோட பெல்லட் கவுண்டிங் அதெல்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணுவோம். இது 21 வரைக்கும் எங்களோட டைகர் சென்சஸ் இருக்குது. 8 டேஸ் இந்த டைகர் சென்சஸில் நாங்கள் டைகரை பார்ப்போம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.